இட்ஸ்போர்ட் சினிமாவில் எது எப்படின்னா நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவில் அண்ட் ஏஞ்சல்ஸ் டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சில பேர் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அது என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. ஸோ ஒரு பக்கம் வந்து அருண் பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை இப்படி விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மஞ்சரியை டார்கெட் பண்ணிட்டார் அவர். ஸோ மஞ்சரியும் ராணுவும் பண்ணது தப்பு. ஸோ ராணுவம் பண்ணது கூட ஓகே, இந்த மாதிரி ஃபேண்ட்டு கிளிக்கிற விஷயம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் மஞ்சரி பண்ண ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் லிட்ரலாக வந்து சாச்சனா பண்ண ஒரு விஷயத்தை வந்து ரெஃபர் பண்ணி திரும்ப திரும்ப மஞ்சரியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. மஞ்சரி வந்து இந்த மாதிரி முட்டையை கீழே உடச்சி ஊற்றி அதை எடுத்து திரும்பவும் வந்து அப்ளை பண்ணாங்க. அந்த ஒரு விஷயத்தை பண்ணது வந்து சாச்சனா. பட் இந்த இடத்துல வந்து மஞ்சரியை வந்து டார்கெட் பண்ணி மஞ்சரியை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டாரு. இப்போ வந்து ஜெயிலுக்கு யார் அனுப்புறது அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டிங் நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஓட்டு போடுறாங்க. அப்போ வந்து 4 ஓட்டு வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து வருது. ஸோ சௌந்தர்யா தான் வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜாக்லின் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவள் வந்து கேம் விளாட்னா, நான் தான் கேமே விளாட்ல, நான் தான் ஜெயிலுக்கு போகணும், அவள் எப்படி ஜெயிலுக்கு போக முடியும், அவள் தான் சூப்பராக கேம் விளாட்னா என்னோட அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, உடனே அருண் பிரசாத்தோடு வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் நானும் விட மாட்டேன், நான் அவங்கள கண்டிப்பாக விடவே மாட்டேன், ஏன்னா சௌந்தர்யா வந்து கேம் நல்லா தான் வந்து விளையாண்டாங்க. ஸோ இந்த இடத்துல அருண் பிரசாத் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த கேமை தப்பாக விளாட்னவங்களை வந்து உள்ளே அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து அருண் பிரசாத் சொல்லிக்கிட்டே இருக்கார். இப்போ அவரோட இன்டென்ஷன் படி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி இல்லைனா ராணுவை வந்து உள்ளே அனுப்பணும். பட் மெஜாரிட்டியாக மஞ்சரி உள்ளே அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அவர் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அந்த மாதிரி ரூல்லே வந்து இல்லை. ஸோ இந்த இடத்துல முத்துக்குமரன் கரெக்டாக பேசுகிறாரு. முத்துக்குமரனுக்கு சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த கேம் வந்து விளையாடுவாங்க. அதனால் அவங்க பண்ணுற தப்புக்கு அவங்க கான்சிக்வன்ஸ் வந்து வீக்கெண்டில் வந்து ஃபேஸ் பண்ணிப்பாங்க. அதனால் நம்ம வந்து அது உள்ளே போவேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாருமே எக்ஸ்ட்ரீமாக போய் எதுவும் வந்து பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே வந்து இப்போ மஞ்சரியை தான் வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க. அதுக்கப்புறமா இப்போ ஜாக்லின் வந்து சரி ஜாக்லின் தான் வந்து சரியாக விளையாடல அப்படிங்கிறத அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க. ஏன்னா எனக்கு காலையிலே வந்து அந்த கேம் விளையாடுற அந்த ஒரு இதுவே போயிடுச்சு, நான் வந்து எனக்கு இப்படியெல்லாம் வந்து பண்ண பிடிக்காது, நான் வந்து பேசாமல் ஏஞ்சல் டீமுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இது என்ன அப்படிங்கிறதே தெரியல. பட் நாளைக்கு ரோல் ஸ்வாப் வந்து நடக்கும். நாளைக்கு என்ன பஞ்சாயத்து காத்துட்ருக்குன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.